வந்தே மதுரம். எமர்ஜென்சியில் ஜெயிலுக்கு போனார் எங்கள் அப்பா, இந்திரா காந்தி எமர்ஜென்சியில். அப்போ வந்து எம்ஆர் ராதா அவர் அங்கே உள்ளே இருந்தார். 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆகிட்டாங்க. எங்கள் அப்பா உள்ளே போன உடனே அடிச்சிருக்கானுங்க ரயில்வே இந்த ஜெயில் அதிகாரிகள்லாம். அப்புறமா தாம்பரத்தை சேர்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் நண்பரும் எம்ஆர் ராதா சேர்ந்து தான் அவரை காப்பாற்றினாங்க. இருந்தாலும் ஒரு கால் செவிடாக போச்சு. அது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கே போய் பேசினாலும் எம்ஜிஆர் ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுவார் எங்கள் அப்பா. என்னையா கவர்ச்சி வா, உனக்கு ஒரு 1/2 கிலோ எண்ணெய், எங்கள் தலைவருக்கு ஒரு 1/2 கிலோ எண்ணெய், காமராஜருக்கு 2 பேரும் நல்லா எண்ணெயை தேய்ச்சி விடுவோம். அப்புறம் சீக்கா போட்டு குளிப்பாட்டுவோம். யார் பளபளன்னு தான் பார்ப்போம். கிண்டல் பண்ணுவார். அது ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தப்பறம் கொஞ்சம் மாறிட்டார். ஏன்னா எம்ஜிஆர் மேலே சுடுறாரு. சுட்ட உடனே அவரும் சுட்டுட்டு கீழே விழுந்துடுறாரு. உடனே திருப்பி சுட்டார். 2 பேருக்குமே காயம். எம்ஜிஆர் ஆட்கள் எல்லோரும் ஓடி வந்து என்னாச்சு கத்துனாங்க. ஆனால் அப்போ கூட ராதாவை எம்ஜிஆர் காட்டி கொடுக்கல. காருக்குள் தூக்கி போட்டு கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போனார். ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனார். ராதாவை ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைத்தார். நாடக தொழிலில் குருவாக இருந்த ராதா ஏதோ கோபத்தில் சுட்டுட்டார். அதுக்காக அவரை காட்டி கொடுக்கணுமா, காட்டி கொடுக்கறதா என்று விட்டேன் என்று சொல்லிவிட்டேன் அப்படி விட்டுவிட்டேன்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அப்புறம் சொன்னார், அதை எம்எல்ஏ இருக்கும்போது சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் உண்மையிலேயே பொன்மன செம்மல் தான். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு கொள்ளையடிக்கிறதுல அவரும் விதிவிலக்கல்ல. கொள்ளைன்னு சொல்ல நாங்கள் கவலைப்பட்டு தான் இருக்கிறோம். இப்போ இன்னொன்று, நம்ம இப்போ நடிக்கிற கொள்ளையும் தெரிஞ்சுக்கணும். டிராஃபிக் நெருக்கடியை பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மெட்ரோன்னு போட்டு டிராஃபிக் நெருக்கடியை நம்ம மக்களை போட்டு கொட்டிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக. இது வந்து விகடன் பேப்பர் 17/9/98. அப்போவே டிராஃபிக் நெருக்கடி ஜனங்க பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் நம்ம ஜனங்களுக்கு சோரணையே கிடையாது. எதுக்கியா மெட்ரோ, எதுக்கியா கண்ட இடத்துலாம் தோண்டிக்கிட்டு இருக்கேன், எதுக்கியா மரத்தை வெட்டுற, அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஐயா நல்லா ஜாலியாக மெட்ரோ வருது அப்படின்னு சொல்லி கொள்ளை அடிச்சுக்கிட்டாங்க. 60,000 கோடி கொள்ளையா. இல்லை வேறு மத்திய அரசாங்கம் வேறு பாதி பங்கு. 60,000 கோடியா? கடவுளே ஜெயஹிந்த்.